Taste the Daily. சேலத்தில் இலவசமாக சில்லி சிக்கன் தர மறுத்த பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி சிக்கினார். பெரியபுதூரில் செல்லக்கிளி என்பவர் சில்லி சிக்கன் கடை நடத்தி வரும் நிலையில் அவரிடம் ரவுடி சந்தோஷ்குமார் சில்லி சிக்கனை ஓசியில் தருமாறு கேட்டுள்ளார். அதனை ஏற்க செல்லக்கிளி மறுத்ததால் ஆத்திரமடைந்த ரவுடி அப்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசி எறிந்து அராஜகத்தில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகளின் நடமாட்டத்தை ஏவல்துறை கண்காணிக்காததால் ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி நிலைய காவலர் பூபாலன் வரதட்சணை புகாரில் கைது செய்யப்பட்டார். காவலர் பூபாலன் தாக்கியதில் படுகாயம் அடைந்த அவரது மனைவி மதுரையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரதட்சணை புகாரில் பூபாலன் காவல் ஆய்வாளரான அவரது தந்தை செந்தில்குமரன், தாய் விஜயா மற்றும் சகோதரி அனிதா ஆகியோர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 4 பேரும் தலைமறைவான நிலையில் திருப்பூரில் பூபாலன் கைது செய்யப்பட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவலர்களே கயவர்களாக மாறி குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இளைஞரை சிலர் குடிபோதையில் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்குடலை சேர்ந்த ஆகாஷுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குடிபோதையில் இருந்த அவர்கள் ஆகாஷை அடித்து கொலை செய்துள்ளனர். கொலை வழக்கில் 3 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மதுபோதையில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது.